இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த போர் பதற்றம் ஒரு 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே தான் IPL தொடரும் நடைபெற்று வந்தது. நேற்று தர்மசாலாவில் நடைபெற்ற போட்டி பாதியில் இருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவம் இடையே பயங்கர தாக்குதல் நடைபெற்று வந்தது. ஏவுகணைகள் இரு நாடுகளும் வீசி தாக்கி அழிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த போட்டி போர் நடைபெறும் அருகிலேயே இந்த போட்டி நடைபெற்றதால் ஒரு பரபரப்பான சூழல் இருந்த காரணத்தினால் உடனடியாக பாதியில் நிறுத்தப்பட்டது. IPL வீரர்கள் வீரர்கள் மற்றும் நிர்வாகிகளை தனியாக அழைத்து சென்றனர், பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றனர். அதே போன்று ரசிகர்கள் பாதுகாப்பாக வெளியேற காவல்துறையினர் உதவி புரிந்தனர். இந்த நிலையில்தான் போர் சூழலும் அதிகரித்துக் கொண்டு வரும் நிலையில் பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் எஞ்சிய போட்டிகள் இதுவரை 57 போட்டிகள் நடைபெற்றுள்ளது. IPL தொடரில் லீக் போட்டிகள், இன்னும் முக்கியமான போட்டிகள் பிளே ஆஃப் என கூறப்படும் முக்கியமான போட்டிகள் வரும் நாட்களில் நடைபெற உள்ளது. இந்த நிலை ஒரு ஆலோசனை கூட்டம் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை நீடித்தது. BCCI தரப்பில் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று இந்த ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனை முடிவில் எஞ்சிய போட்டிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. IPL தொடரின் இந்த ஆண்டு நடப்பாண்டு IPL தொடர் நேற்றுடன் நிறைவடைந்தது. காலவரையின்றி அடுத்த போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. BCCI செயலாளர் ராஜீவ் சுக்லா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீதமுள்ள போட்டிகள் எங்கு நடைபெறும் அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறுமா அல்லது இந்தியாவிலே சில மாதங்களுக்கு பிறகு நடைபெறுமா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இதுவரை வெளியாகவில்லை என்றாலும் இன்னும் நடைபெறும் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவின்படி அந்த அறிவிப்புகள் வெளியாகும். ஆனால் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்னவென்றால் இன்று நடைபெற போட்டியிலிருந்து வரும் போட்டிகள் அனைத்தும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக BCCI தெளிவாக தெரிவித்துள்ளது. இதனால் நடப்பாண்டு IPL தொடர் நேற்றுடன் நிறைவடைந்ததாக தான் பார்க்கப்படுகிறது. மீந்திய போட்டிகள் எப்போது நடைபெறும் என்பது விரைவில் தெரிவிக்கப்படும்.